உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று அதாவது 4/1/2024 அன்று மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்குது. அதாவது செல்வகுமார் அப்படிங்கிறவர் தாக்கல் பண்ண மனுவின் அடிப்படையில் ஆனரபுள் ஜட்ஜஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களும் ஆனரபுள் ஜட்ஜு மிஸ்டர் விஜயகுமார் அவர்களும் சேர்ந்து வழங்கியிருக்காங்க. இது ரிட் பெட்டிஷன் நம்பர் 88/2024. இந்த பெட்டிஷனில் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் போது அங்கே எந்த ஜாதிய பெயர்களும் குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாட்டை வளர்க்குறவரோட பேரை பாண்டித்தேவர்னு இருக்குன்னா அந்த தேவருங்கிறத இதையோ இல்லை அவரோட வேறு ஜாதிக்காரங்க யாராவது அவுத்து விட்டாங்கன்னா அந்த ஜாதியோட பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. அது விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டத்திலே இருக்குது. ஆனால் கருத்து சொல்கிறதுக்கான உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. இது இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை பற்றின கருத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான தார்மீக உரிமை நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. என்னென்னா, இந்த பெட்டிஷன் போட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வகுமார். இவர் எதன் அடிப்படையில் இந்த பெட்டிஷனை போடுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னால் 2019 ஒரு ரிட் பெட்டிஷன் இதே செல்வகுமார் செல்வகுமார் அப்படிங்கிறவர் ஒரு பெட்டிஷன் போடுறார். நம்பர் 65/2019. அதான் அந்த பெட்டிஷன், இந்த கேஸோட நம்பரு, ரிட் பெட்டிஷனு. இதுக்கு 21/2/2019 தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்புலேயே சொல்லியிருக்காங்க ஜாதியோட பெயர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புலேயே சொல்லியிருக்காங்க. யார் அப்போ அந்த தீர்ப்பை கொடுத்த ஜட்ஜஸோட பேர் பார்த்திங்கன்னா மணிக்குமார் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜஸும் இன்னொருத்தர் சுப்பிரமணிய பிரசாத் அப்படிங்கிற 2 பேரும் கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களும் கேள்விகளும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டிஷனரோட பேரே பார்த்திங்கன்னா எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த தீர்ப்புலேயே செல்வகுமார், பிரசிடெண்ட், தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரிமை மீட்பு இயக்கம், 6A நார்த் ஸ்ட்ரீட், மானகிரி, மதுரை 625020. சார், நீங்கள் ஜாதியை பயன்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு பொது இடத்துல, அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அங்கே ஜாதியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற தீர்ப்புலையே அந்த பெட்டிஷனரே அவரோட ஜாதியை குறிப்பிட்டு பெட்டிஷனை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதை ஒரு ஜாதிய இயக்கமாக பதிவு பண்ணி அவர் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் பேசலையே. இதை பற்றி பேசியிருந்தால் நீங்கள் சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கலாம். அப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் கொடுத்தீங்கிறது அது உங்களோட கருத்து, அது உங்களோட உரிமை. நீங்கள் கொடுக்கறதுக்கான முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம விமர்சிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு சாதாரண மனுஷனாக நமக்கு எழக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி இருக்குது இல்லை. ஏன்னா அதுலேயே அவர் என்னென்னா, தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரிமை மீட்பு இயக்கம்னு ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு ஜாதியின் பெயரை மென்ஷன் பண்ணுது. அதை வச்சுக்கிட்டு அவர் அப்படி ஒரு பெட்டிஷனை போட்டால் அதை தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சு நேற்று தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்களோட உள்நோக்கம் என்ன இருக்குது, இந்த பெட்டிஷனரோட உள்நோக்கம் என்ன இருக்குன்னா, இந்த பாரம்பரிய கலை, இவர் அந்த ஜாதி பெயர்களை சொல்கிறது இவர் ஜாதியாக பார்க்குறாரு. அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிற நீதிபதிகளும் சரி, அந்த பெட்டிஷனரும் சரி, அதை ஜாதியாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மறவர் சமூகமாக இருக்கட்டும், கலர் சமூகமாக இருக்கட்டும், அகமுடையர் சமூகமாக இருக்கட்டும், அதை அடையாளமாக பார்க்குறோம். ஏன்னா இது இன்றைக்கி நேற்றுலாம் கிடையாது. வெள்ளக்காரன் காலத்திலே பார்த்திங்கன்னா இது அவங்களோட கெசட்டட் புக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டர்ஸில் 1906, அதாவது 1906ஆம் ஆண்டு அப்போ உள்ள சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர், அதாவது இப்போ கலெக்டருக்கு நிகராக அப்போ இருப்பாங்கள்ல அந்த ஆஃபீஸர் W ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகத்திலே பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. மறவன்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட வேலைகள் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் ஜல்லிக்கட்டை மெயினான ஒரு அவங்களோட பொழுதுபோக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இதை பொங்கல் நேரத்தில் அவங்களோட உடல் வலிமையை நிரூபிக்கிறதுக்காகவும் உடல் வலிமையை உறுதி செஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களோட பாரம்பரிய விளையாட்டாக பண்ணுறாங்க மறவர்களும் கல்லர்களும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லை, நம்ம த மதுரா கண்ட்ரி மேனுவல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இருக்குது. அதாவது JH நெல்சன் அப்படிங்கிறவர் எழுதின புக்கு. இந்த புக்கு 1868 வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கம் 21
இது வந்து மறவர்களுக்கு உரித்தான வந்து விளையாட்டு அப்படிங்கிறது. அப்போ அவங்களோட பேர் நீங்கள் ஜாதின்னு சொல்கிறீங்க, அவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்துறதுல அதில் என்ன தப்பு வந்துட போகுது? காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இதில் வந்து அவங்களோட அடையாளத்தை பயன்படுத்துறதுல என்ன தவறு இருந்துட போகுதுன்னு தெரியலை. அதுபோக சங்ககால இலக்கியங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு புறநானூறு போன்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மறவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்குமான அந்த ஒற்றுமையை வந்து அவங்களுக்கான நெருக்கமான அந்த உறவை வந்து சொல்லியிருக்குது. அதாவது ஒன்னாத்தவ்வார் முன்னின்று விளங்கி ஒளிரேத்து மறுப்பிற் களியெறிந்து வீழ்ந்தன கல்லே பரவில் நல்லது நெல்லு குத்துபவரும் கடவுளே மிளவே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் ஒரு புத்தகத்தோட ஒரு பேஜை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். மாடுபிடி சண்டையில் தம்புகள் திருத்தி மாய்ந்த மறவர்கள் குடியை முதில் என்று கூறுவது மறவர்களின் பெருமையையும் பழமையையும் காட்டுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு பழமையான தொன்மையான அவங்களோட அடையாளங்களை நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. இன்னொன்று, நீங்கள் சொல்கிறது சரி, இன்றைக்கி வந்து ஜாதி உறுதிமொழி, அதாவது அந்த இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கிற இடங்களில் வந்து தீண்டாமை உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கீங்க. அது வரவேற்கத்தக்கது. தீண்டாமை உறுதிமொழி மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற அதே இடத்துல வச்சு ஜாதிகள் ஒழிக்கிறதுக்கான சட்டத்தை ஏற்றினாலும் சந்தோஷம்தான். அதையும் நாங்கள் மனசார ஏற்றுக்கிடுறோம். அப்படி ஒழிச்சிட்டிங்கன்னா அங்கே ஜாதியே இருக்காது, ஜாதியை ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் அதுவும் குறிப்பிட்டு இதை வந்து ஒரு மறவர்களோட பெரும்பான்மை சமூகமான மறவர்களோட ஒரு முக்கியமான பாரம்பரிய விளையாட்டாக இருக்கிற இடத்துல வந்து அவங்களோட அடையாளத்தை நீங்கள் வந்து இதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமான முறையாக இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ இது வந்து அந்த நபர் அந்த வழக்கை பதிவு பண்ண நபருக்கும் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது வந்து ஒரு சில கருத்துக்களை பேசியிருப்பார். அந்த கருத்துக்களை நான் இந்த காணொலியோட இறுதியில் வந்து பதிவிடுறேன், அதையும் பாருங்கள் அவர் என்னென்ன பேசினாருன்னு. அதுக்கும் இதுக்கும் தொடர்புகள் இருக்கா இல்லையாங்கிறத மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நம்ம முடிவு பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த கருத்தும் இந்த கருத்தும் நம்ம ஏதோ இணைச்சி பேசிட்டோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்களோட நோக்கம் வந்து என்னென்னா, இப்போ இந்த பாண்டிய மறவர்களோட இந்த சமூகத்தோட வரலாறுகளை நமக்கு கிடைக்கலட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட கும்பல் வந்து தெளிவாக வந்து வேலை பார்க்குது. அதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த விஷயம். இதை ஒரு சின்ன குழந்தை கூட புரிஞ்சுக்கிடும். இதை வந்து ஹானரபிள் ஜட்ஜஸ் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து தீர்ப்புகளை வழங்க முடியும். ஆனால் அதே சட்டம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறிய அதே சட்டம், அவர் எழுதின இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், அதாவது எனக்கு என் பேரை மற்றவங்க எப்படி கூப்பிடணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், அதை மற்றவங்க முடிவு பண்ண முடியாது. அதன் அடிப்படையில் நமது சமூகத்தோட பெரியவர்களும் சரி இளைஞர்களும் சரி, உங்கள் பேரை நீங்கள் எப்படி குறிப்பிட்டு உங்களை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்க கூப்பிடணும். அதை தாண்டி வேறு ஏதாவது வகையில் கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுவே சட்டத்திற்கு புறமானது. ஏன்னா நம்மளோட தனி மனித உரிமையை பறிக்கும் செயல். இந்த உரிமையை கொடுத்துருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதை யாரும் வந்து தவிர்க்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. என் பேரை என்ன எப்படி சொல்லி கூப்பிடணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த தீர்ப்புகளை அரசு கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிகளை தடுக்கிற விதமான வேலைகளை ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அது மக்கள் மனசை மேலும் புண்படுத்தும். ஏன்னா இந்த தேவர் சமுதாயத்துக்கு தொடர்ந்து இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இடைஞ்சல்களை கொடுத்துக்கிட்டு கடைசியில் நல்ல பிள்ளைகள் மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்க. கேட்டால் வந்து எங்களோட உரிமைகள் நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி எங்களுக்கு தான் வந்து அது இருந்துச்சு இது இருந்துச்சுன்னு. அவங்களோட நோக்கமே ஒன்று தான், நமக்கு அந்த பாரம்பரியம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அவங்களுக்கே தெரியும் அது அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிறது, அந்த புகழுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படிங்கிறது. ஆனால் அது அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, அதுக்காக வந்து எனக்கும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சமூகத்துக்கான இது கிடையாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் எந்த வகையில் உங்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு நினச்சாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கு பல்வேறு வழிகள் நடந்துக்கிட்டு இருக்குது.
அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க, ஒற்றுமையாக இருங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை ஒன்று சேர்ந்து குரல் கொடுங்க. தனித்தனியாக பிரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை இயக்கங்களில் இருந்தாலும் சரி, தேவர் சமூக இயக்கங்களில் எத்தனை இயக்கங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட உரிமைகளுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஒன்று சேர்ந்து குரல் கொடுங்க. இது என்னோட தாழ்மையான கருத்து, தாழ்மையான வேண்டுகோள். இப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஜல்லிக்கட்டு போராட்டப்போ என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுருங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் உறவுகளே. இருக்குது இன்னைக்கு அதாவது பொங்கல் திருநாள் என்பது அறுவடை திருநாள். மாட்டு பொங்கல் என்பது மாடுகள், அதாவது விலங்கினங்களுக்கு, மாட்டுக்கு மட்டும் இல்ல, ஆடுகள், மாடுகள், மனிதன் வளர்க்கக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் அந்த நாளாவது ஓய்வு கொடுத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு மரியாதை செய்து அந்த நாளாவது துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்யற, அந்த நாள் தான் அந்த மாட்டு போய் நீ தொல்லை பண்ற. அடிப்படையிலேயே எனக்கு தவறான அப்ரோச் நீங்க பண்றீங்க. அப்ப இனிமேல் என்ன செய்யணும், நீங்க அமெரிக்காக்காரர் தான் நாட்டு மாட்டை ஒழிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க, வெளிநாட்டு சதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா இனிமேல் நாம பின்னாடி போகணும். 50 வருஷங்களுக்கு முன்னால வந்த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி தவறு. 70-80களில் வந்த வெண்மை புரட்சி, பால் உற்பத்தி புரட்சி தவறானது. தொழில் புரட்சி தவறானது. இனிமேல் இந்த படித்த இளைஞர்கள் இன்னைக்கு அலங்காநல்லூரும் சென்னையிலும் போராடக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் பைக்கில் போகாத, பஸ் ஏறாத, காரில் பயணம் செய்யாத, ரயிலில் பயணம் செய்யாத, ஃப்ளைட்டில் போகாத. இனிமேல் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீ நாட்டுக்காலை வாங்கு, கட்ட வண்டியை வாங்கிக்கோ, அதுலயே பயணம் செய்ய. அப்பதானே காளையை வளர்க்க முடியும். ஒரு நாள் ஜல்லிக்கட்டு மட்டும் நீ நடத்தினா எப்படி காளையை வளர்க்க முடியும்? அப்ப நிறைய காளைகள் உற்பத்தி, நாட்டு காளை வரணும், அப்பதான் சாணம் போடணும், அப்பதான் ஆர்கானிக்னு சொன்னா நீ வீட்டுக்கு 4 காளை வச்சிருக்கணும், 4 மாடு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வளர்க்கறதாரு. நீ போய் கம்ப்யூட்டர் கல்வி படிச்சுட்டு நீ சென்னையிலையும் பாம்பேலையும் பெங்களூர்லயும் அமெரிக்காவில் இருப்ப. அப்ப அந்த மாடு வளர்க்கறதுக்கு எவன் கிடைப்பான்? கீழே எழுச்சி வாயம் தாழ்த்தப்பட்டவன் கிடைப்பா. அவனை மாடு வைக்க போட்டு நீ அமெரிக்கா போயிடுவ. இதுதான் உன்னுடைய தமிழ் கலாச்சாரமா? மீண்டும் இந்த தமிழ் சமுதாயத்தை கொண்டு போய் ஆண்டான் அடிமை கொண்டு போறதுக்கு தான் நீங்க எல்லாம் பேச வரீங்களா? முதல் தமிழர் பண்பாடுங்கிறது மனிதநேயம் இல்லாத தமிழர் பண்பாடாக இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் இதுல மிகப்பெரிய தவறு செய்வதாக நான் கருதுறேன். சாதாரணமாக ஒரு அமைப்பு, ஒரு கட்சியின் சார்பாக ஒரு உண்ணாவிரத்துக்கு அனுமதி கேட்கப்பட்டா 1000 கேள்வி கேட்கறீங்க. இந்த இடம் சரியானது கிடையாது, அந்த இடம் சரியாதுங்கிறீங்க. ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. ஒரு மாநாடு அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. அதே சமயத்தில் இந்த கடந்த 4 நாட்களாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இரவு பகலா போராட்டம் நடத்துறதுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? காவல்துறையோட மோதினாலும் கூட நீங்க ஒரு வழக்கும் போட மாட்டீங்க. வழக்கு பதிவு செய்ய மாட்டோம், முன்னெச்சரிக்கையாக தான் கைது செய்யணும்னு சொல்றீங்க. இது ஏன் மற்ற கட்சிகளுக்கு மனித உரிமைக்காக போராடக்கூடிய கட்சிகள், அமைப்புகள் மீது நீங்க இது மாதிரி எண்ணங்கள் கொள்றது